Taste the Daily. கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்த பொதுமக்கள் விடியா திமுக அரசுக்கு எதிராக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். கோவை மாவட்டத்தில் 2வது நாளாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அப்போது விடியா திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் தங்கள் பகுதிகளில் உள்ள குறைகள் குறித்தும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் தெரிவித்தனர். பொதுமக்களின் கோரிக்கைகளை கனிவுடன் கேட்ட கழக பொதுச் செயலாளர் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பொதுமக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். இதையடுத்து சாலையோரத்தில் காய்கறி கடை வைத்திருந்த முதியவரிடம் காய்கறி விலைகள் குறித்து கேட்டறிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவரிடம் எலுமிச்சை பழங்களை வாங்கியதுடன் அப்பகுதியில் உள்ள கடையில் டீ அருந்தினார். இந்நிகழ்வின் போது அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். எல்லா கட்சியும் குறைகள் சொல்றோம். 2026 நல்ல ஆட்சி மலரணும், எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும். அதனால் உங்களுடைய அதே நீங்கள இட போட்டாவே சிறந்த ஆட்சி உங்களுக்கு தெரியும். பாலங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம், குடிநீர் திட்டத்தை. அது மட்டுமல்ல, இந்த பகுதி ஒரு தொழில் சிறப்பதற்கு அம்மா இருக்கின்ற பொழுது தொழில் முதலீட்டார் மாநாட்டை 2010 அம்மாவுடைய அரசு நாம் இந்த ஏரியா கோவை மாநகர் கிடைக்கிற சிறு இன்றைக்கு திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி மின்கட்டணம் உயர்வால கடுமையாக இது பாதிப்பு. அந்த சிறு தொழில் நடுத்தர தொழில் நிறுவனத்தை சேர்ந்த அந்த உரிமையாளர்களை இந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுடைய